இருளில் நடக்கின்ற சாட்சிகளும் வரும், ஆனால் நான் இருக்கேன் சிறிய ஜீவன்களை காப்பாற்ற. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் ஐஷாவோட ஆஃபீஸில் ஐஷாவோட மேனேஜரும் அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் லோகேஷும் சக்தியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. மேனேஜர் சொல்லிக்கிட்டு இருந்தார், இந்த நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற சர்ச்சில் பேய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு நிறைய பரிசு கொடுக்குறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னு அவர் சொன்னார். அதே பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்த சக்திக்கு அப்போ தான் யோசனை வந்துச்சு, அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்மளும் சர்ச்சுக்கு போய் நம்ம கண்டுபிடிக்கலான்ட்டு. அப்போ எடுத்தோன்னே அவரோட 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபோன் அடித்து இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 3 பேருமே பிளான் போட்ட மாதிரி அவங்க 3 பேருமே காலையில் வந்து ஒரே இடத்துல சந்திக்க வந்துக்கிட்டு இருந்தாங்க. வந்தும் சேர்ந்தாங்க. அவங்க 3 பேருமே வந்து சேர்றதுக்குள்ளே நைட் ஆயிடுச்சு, நல்லா இருட்டிருச்சு. அவங்கக்கிட்ட இருந்த சாவியை போட்டு கதவை திறந்து உள்ளே போனாங்க. அவங்க உள்ளே போன பிறகு ஏதோ ஒரு மியூசிக் சவுண்டு, கீதாரும் பியானோவும் சேர்ந்த ஒரு மியூசிக் அவங்க காதில் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரம் சென்று யாரும் நடந்து வர்ற மாதிரி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ யாருன்னு அவங்க தேடி 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 பார்த்தாங்க. ஒருவேளை திருடனாக இருக்குமோ அப்படின்னு சந்தேகத்தில் எல்லா இடத்துலையும் தேடினாங்க. ஆனால் எங்கேயுமே யாருமே இல்லை. தேடியும் யாருமே கிடைக்காம இருந்ததால் எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க என்ன தான் நடக்குதுன்ட்டு. அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது யாரோ திடீர்னு கத்தி சிரிச்சுக்கிட்டே அழுந்துக்கிட்டே இருக்கிற குரல் அவங்களுக்கு கேட்குது. அதை கேட்டோன்னே அவங்க வேகமாக ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் சுற்றி அதுக்குள்ளேயே தான் ஓடுறாங்க. அப்போ தான் சிவாக்கு சூனிய பாட்டியோட ஞாபகம் வந்துச்சு. ஞாபகம் வந்தோடனே அவன் உட்காந்து தியானம் பண்ணி ஜில் ஜில் ஜிகா ஜிகா புல் புல் புகா புகான்னு சொல்லி மந்திரத்தை சொல்லி பாட்டியை கூப்பிட்டான். உடனே சூனிய பாட்டியும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. வந்துட்டு ஏண்டா என்னை கூப்பிட்ட அப்படின்னு கேட்டாங்க. சிவாவும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்ன பிறகு மந்திர பாட்டி மந்திரத்தை துணையாக வர கட்டும் ஜீவன் காப்பாற்றும் சூனியன் பாட்டியின் அருள்வா. பாட்டி மந்திரத்தை சொன்ன பிறகு அங்கிருந்த எல்லா ஆத்மாவும் வந்துச்சு. வந்த பிறகு பாட்டி சொன்னாங்க, நீ ஏன் எல்லாத்தையும் இப்படி பண்ணுற, காரணத்தை சொல்லலைன்னா உன்னை அழிச்சிருவேன்னு சொன்னாங்க. அப்போ அந்த ஆத்மா அதுக்கு நடந்த எல்லா கதையும் சொன்னிச்சு. என் பேர் மாயம்மா, நானும் என் 4 பேத்தி பேரனுங்களோட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் ஒரு திருட எங்கள் வீட்டுக்கு பூந்துட்டான். அவன் காசுக்காக ஆசைப்பட்டு எங்கள் எல்லாத்தையும் பரிதாபமாக கொண்டுட்டான். அவன் கொன்னவனை நாங்கள் பழி வாங்காமல் நாங்கள் இங்கே ஆத்மாவாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களால் இங்கேருந்து வெளியாகவே முடியல. அப்போ அந்த சூனிய பற்றி அந்த ஆத்மாங்களுக்கு சத்தியம் பண்ணாங்க, அவங்களை இப்படி பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை வாங்கி தரேன்னாவும் அவன் பண்ணவன் எப்படி இருந்தான்னு அவங்க விபரத்தையும் அவங்க கேட்டு வச்சுக்கிட்டாங்க. அப்போ பாட்டி சொன்னாங்க, இப்போ நீங்கள் ஆத்மா சாந்தி அடைஞ்சே ஆகணும், அப்போ தான் நான் கொடுத்த சத்தியத்தை நான் உங்களுக்கு செய்வேன்னு சொன்னாங்க. சொல்லி அவங்க மந்திரத்தை படிக்க ஆரம்பித்தாங்க. மந்திரத்தை படித்த பிறகு ஒரு சக்கர வளையம் வந்து அவங்க எல்லாருமே ஒரு சின்ன ஒளியாகி பெரிய ஒரு ஒளி நெருப்பாகி அவங்க நட்சத்திரமாக மாறி ஆத்மா சாந்தி அடைஞ்சாங்க. கடைசியாக நடந்தது எல்லாமே அங்கேருந்த சிசி கேமராவில் பதிவாகிருந்துச்சு. அதை வச்சு ஐஷா, சக்தி, லோகேஷும் நிம்மதியாக போய் நடந்ததை சொல்லி பரிசும் வாங்கிக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு வீடும்
காசும் கிடைச்சிது.